பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். த புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 30 verse 10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், இந்த ஆசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனித சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே நீ பயப்படாத, மகளே நீ கலங்காதே. எந்த காரியத்தை குறித்து நம்ம கலங்குகிறோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்படுகிறோம்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு நான் ரட்சிப்பேன். ஐ வில் சேவ் தெம். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மள அநேகருக்கு நம்ம சந்ததி எப்படி இருக்கும், இந்த உலகம் இப்படி இருக்குதே, இதில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்பட்டு வருவார்கள், எப்படி நம்முடைய பேர பிள்ளைகள் கர்த்தருடைய பயத்தில் வளருவார்கள் என்கிறதான ஒரு தயக்கம், ஒரு கலக்கம் நமக்குள்ளே காணப்படுகிறது. உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் அந்த நீதியில் நடப்பாங்களா, தேவ நீதியிலே பற்றி கொள்ளுவார்களா, இல்லாவிட்டால் பிசாசின் பிடியில் சிக்கி கொள்ளுவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய சந்ததியை அவர்களுடைய சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடி அவங்கள நான் ரட்சிப்பேன். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ரட்சிக்கிற தேவன். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிறையிருப்பின் தேசம், த லேண்ட் ஆஃப் கேப்டிவிட்டி, சத்ருவால சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் காணப்படலாம். பலவிதமான துன்மார்க்கமான காரியங்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்து காணப்படலாம். பாவத்திற்கு உடன்பட்டவர்களாய் காணப்படலாம். பல நுகங்களுக்கு அடிமைகளாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு அவர்களை நான் ரட்சிப்பேன். ஆமென். நம்ம எவ்வளோ பேசலாம், நம்ம எவ்வளவோ அவர்களோட என்னெல்லாமோ நம்ம செய்து பார்க்கலாம், ஆனால் அது அவர்களை ரட்சிப்பது இல்லை. கர்த்தர் ஒருவர் தான் அவர்களை ரட்சிக்க முடியும். நம்முடைய சந்ததியை கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்தில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை, பின்வருகிற சந்ததியாரை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரே என் பிள்ளைங்களை ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இதை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இதை நமக்காய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிற தேவன். சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து அவர்கள் அங்கே இராதபடிக்கு அவர்களை சேவ் பண்ணி ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து அவன் சுகித்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு என்கிற இடத்துல வழிமாறி போன நம்முடைய பிள்ளைகளுடைய நேம்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய குடும்பத்தில் யார் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேமை அந்த இடத்துல நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யாக்கோபு அவன் என்ன செய்வானா, திரும்பி வந்து, அப்போ முன்பு நம்ம கூட இருக்கிறவர்கள் தான், ஆனால் ஒரு காலகட்டத்தில் வழி தவறி போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் திரும்பி வருவார்கள், அவர்கள் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து இருப்பான். அ குவயட் லைஃப் ஆண்டவர் அவர்களுக்கு வாழ கொடுப்பார். இன்றைக்கி ஒரு வேளை முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் காணப்படலாம். நம்முடைய சொல்லுக்கு 10 சொல்கள் திரும்பி சொல்லுகிறவங்களா நம்ம பிள்ளைங்க இருக்கலாம். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே நான் இந்த பிள்ளைகளை ஒழுங்காக சபைக்கு கூட்டிகிட்டு போனேனே, நல்லா ஜெபிக்கிறதுக்கு பழக்கினேனே, வேதத்தை கற்றுக் கொடுத்தேனே, அநேக இடத்துக்கு அநேக சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங்ஸ், காம்படிஷன்ஸ் எல்லாம் கொண்டு போனேனே, இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருந்தாங்களே,
இன்னைக்கு இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்வோம். கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து இருப்பான். ஆமேன். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அவர்களை தத்தளிக்க பண்ண யாராலையும் முடியாது. அவர்களை தத்தளிக்க பண்ண, அவர்களை பயமுறுத்த ஒருவராலும் முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பிசாசனுடைய பிடியில் சிக்குண்டவர்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, இதுலேருந்து நான் வெளியில் போனால் என்ன நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த கேங்ஸ்லலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் அவங்க பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. அப்போது அவர்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் சில வேளைகளிலே அவர்கள் தப்பித்தாலே அவர்களுடைய ஜீவனுக்கு அது பாதகமாய் முடிந்து விடுகிறது. அப்போ அவர்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, இதுலேருந்து நம்ம தப்புனாலும் நம்மளால் பிழைக்க முடியாது, ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த நுகத்தில் எந்த எப்படிப்பட்ட கட்டில் இருந்தாலும் அவர்களை விடுவித்து ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 30:10 ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற இடம் மேலே யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா?